எல்லோருக்கும் வணக்கம். நான் கடலூர்லேருந்து திருமாவளவ கச்சராயர் பேசுகிறேன். நாங்கள் பல்லவ வம்சத்தினுடைய நேரடி வாரிசு. இந்த டிவி சேனல் ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த காடவராயர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டையே ஏறக்குறைய 250 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது. அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தவே இந்த சேனலை ஆரம்பித்துள்ளோம். இந்த எபிசோடில் காடவராயர்களுடைய வரலாறை சிறிது பார்க்கலாம். காடவராயர்கள் என்பவர்கள் பல்லவர்களுடைய வழித்தோன்றல். அபராஜிதவர்மனுக்கு பிறகு சோழர் டைனாஸ்டி டெவலப் ஆகிறது. அப்போது பல்லவர்கள் 3ஆக பிரிகிறார்கள். காடவராயர்கள் என்றும், சம்புவராயர்கள் என்றும், வானாதிராயர்கள் என்றும் 3 அணியாக பிரிந்து சிற்றரசாக செயல்படுகிறார்கள். அப்போது பேரரசு சோழ பேரரசு தான். இவர்கள் காலம் 1029 1270 வரைக்கும் ஏறக்குறைய 250 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். சேந்தமங்கலத்தை மையமாக வைத்து காடவராயர்களும், படைவீட்டை அடிப்படையாக வைத்து சம்புவராயர்களும், விருத்தாச்சலம் பக்கத்தில் உள்ள வேப்பூரை அடிப்படையாக வைத்து வானாதிராயர்களும் குறுநில மன்னர்களாக ஆண்டு வந்தார்கள். இதில் காடவராயர்களுடைய பங்கு மகத்தானது. ஏழிசமோக ஜெகநாத கச்சிராயர், அழகிய மணவாள பெருமாள் கச்சிராயர், 1ஆம் கோப்பெருஞ்சிங்கன், 2ஆம் கோப்பெருஞ்சிங்கன் என்று 6 பேர்கள் ஆண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வரலாறு மிக அற்புதமானது. இது திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கோப்பெருஞ்சிங்க காடவராயர், 1ஆம் கோப்பெருஞ்சிங்க காடவராயர் அவர்தான் சிதம்பரத்தில் உள்ள கிழக்கு கோபுரம் மற்றும் தெற்கு கோபுரத்தை புனரமைச்சு கட்டியவர். தில்லையில் உள்ள காளி கோயிலை, தில்லை காளி கோயிலை கட்டியவரும் இவர்தான். அதே போல வக்கரகாளி அம்மன் கோயிலை கட்டியவரும் இவர்தான். செஞ்சிக்கோட்டையை கட்டியவரும் இவர்தான். இதுபோல் அவருடைய கீர்த்தி மிகவும் பெரிது. அவர் 3ஆம் ராஜராஜனை, தன் மைத்துனரை சிறைபிடித்தவர், பேரரசையே சிறைபிடித்தவர். இதனால் போசால நாட்டில் இருந்து தாக்குதல்களை சந்திக்கிறார். இப்படிப்பட்ட அரிய வரலாறு இன்னும் நிறைய அவருடைய கீர்த்திகள் இருக்கிறது. அது போக போக அதை பார்க்கலாம். அதே போல அழகிய மணவாள பெருமாள் கச்சிராயர், அவர் தந்தை, அவர்தான் ஆபத்து சகாயேஸ்வரர் கோயில் அப்படின்ற ஒரு கோயிலை கட்டிட்டார். அந்த அரண்மனை அழுகி போச்சு. ஆனா இன்னைக்கும் அந்த கோயில் இருக்குது. அதே நாங்கள் இப்ப வருஷம் கோப்பெருஞ்சிங்க காடவராயருடைய குரு பூஜை, ஆவணி திருவோணம், அதை கொண்டாடிட்டு வரோம். இப்ப கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் அந்த கோயிலுக்கு. படிப்படியா இதனுடைய கீர்த்தி உலக மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது திட்டமிட்டு இதை மறைத்து உள்ளார்கள். இந்த ஹிஸ்டரி இதை உலகறிய செய்வதே எங்களுடைய நோக்கம். இன்னும் அடுத்தடுத்த எபிசோடுகளில் இதனுடைய வரலாறுகளை தெளிவாக சொல்லுகிறோம். அடுத்ததாக குருகுல வாசம். இது பழமையானது தான், நாம விட்டுட்டோம். மீண்டும் அந்த குருகுல வாசத்தை கொண்டுட்டு வரணும். இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். 1840 வாக்கில் லண்டன்ல தோன்றின மெக்காலே என்பவர், அவர் ஒரு அறிவாளி, ஒரு சிஸ்டத்தை ஆரம்பித்தார். அதை தான் நாம் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மெக்காலே சிஸ்டத்தை நாம் படிப்பதனால் அதில் உள்ள குறைகள் என்னவென்றால், நாம் என்டர்பிரனராக முடியாது. அடிமை வேலையே தூண்டும்படி இந்த சிஸ்டம் அமைக்கப்பட்டு உள்ளது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மெடிக்கல் படித்தவங்க, எம்டி படிச்சிருப்பாங்க, எம்எஸ் படிச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாராய ஆளை வச்சு டெவலப் ஆன ஒருத்தவன், அதாவது சாராயம் காய்ச்சி முன்னுக்கு வந்த ஒருத்தவன் நடத்துகிற காலேஜில்
இவங்க லெக்சரராகவோ ப்ரொஃபஸராகவோ பிரின்ஸ்பாலாவோ இருப்பாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க, அடிமைத்தனமாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட அடிமை வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு வித்தகர், ஒரு தொழில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் குருகுல வாசம். இந்த சிஸ்டத்தை மாற்றணும், மெக்காலே சிஸ்டத்தை மாற்றணும்னு சொன்னால் நாம் குருகுல வாசத்துக்கு போகணும். குருகுல வாசம் புதுசு இல்லை. மெக்காலே சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான குருகுல வாசம் இந்தியாவில் இருந்துச்சு, திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு. அப்போ எல்லாமே சிறப்பாக தான் வாழ்ந்தாங்க. இந்த மெக்காலே சிஸ்டத்துக்கு பிறகுதான் எல்லாத்தையும் தாங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தாங்க தான் முன்னோடி மாதிரியும் காமிச்சு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. தமிழர்கள் எல்லா விஷயத்திலையும் தன்னிறைவு அடைந்தவர்கள். வானசாஸ்திரம், அதை பேஸ் பண்ணி ஜோதிடம், மருத்துவம், இப்படி எல்லா துறைகளிலுமே சிறந்து விளங்கியவர்கள். அதை நாம் புரிஞ்சுக்கணும், அதை புரிய வைக்கணும். இப்போ இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு இந்த நேரத்தில் இந்த குருகுல கல்வியே மிக மிக இன்றியமையாதது. இனி வரும் எபிசோடில் மற்ற விஷயத்தை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.